பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 8:39 அடியேன் வாசிக்கிறேன். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. மிகவும் அருமையான வேத வசனம் பாருங்க. பவுல் விதமாய் தன்னை குறித்து சொல்லுகிறார். உயர்வோ தாழ்வோ எந்த சிருஷ்டியோ தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ பிள்ளைகளை நான் காண்கிறது உண்டு. பிரச்சனைகள் அதிகமாகும் போது தேவனை தேடாம, ஜெபிக்காம, உபவாசிக்காம, இந்த வேளையில ஆண்டவரே எனக்கே இதை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுவது உண்டு. ஒரு சிலரை நான் காண்பது உண்டு. பழைய அன்பு, பழைய உறவுகள், பழைய காரியங்கள் வரும்போது புதியதாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில வாழ முடியாம பழைய அன்புக்கு திரும்பி போவது உண்டு. ஒரு சிலர் பாவத்தினால விட்டு வந்த பாவம், விட்டு வந்த தேவையில்லாத குடிப்பழக்கமாகட்டும், மற்ற காரியங்களாகட்டும், அது எல்லாத்தையும் வேணான்னு விட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு சூழ்நிலையில அது எடுத்துக்கொள்ளும் போது இயேசுவின் அன்பை மறுதலிப்பது உண்டு. இப்படியாய் அநேகர் ஒவ்வொரு இடங்களில நம்ம மறுதலிக்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம். இந்த நாட்களில நம்ம விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, ஆனா பவுல் விதமாய் சொல்லுகிறார். இன்னும் அருமையான வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு. எப்படி தெரியுமா? நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் தம் அன்பு கூறுவர்களுக்கு முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. இது எல்லாத்திலையும் ஜெயம் கொள்ளுகிறவர் என்னோடு இருக்கிறார். நான் எல்லாவற்றும் ஜெயிப்பேன். உபத்திரம் வந்தாலும் சரி, வியாகுலம் அதாவது வியாதி வந்தாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும், திடீர்னு பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக எழுந்திருந்தாலும் சரி, இல்லைன்னா நிர்வாணமோ, பசியோ, என்ன சூழ்நிலை ஆனாலும் சரி, நாச மோசங்கள் என் வாழ்க்கையில நின்று என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் இந்த வேளையில பிரிக்காது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்ல, இன்னும் உன்னதமான ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுகிறார். மரணமாகட்டும் ஜீவனாகட்டும். 38வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமையானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வோ தாழ்வோ எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மனநிலைமை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த உணர்வோடு கூட நாம் காணப்பட வேண்டும். ஆமென். பாருங்க, யோவானை குறித்து நம் வேதாகமத்துல காரியத்தை பார்க்கிறோம். இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தார். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சீஷர்களும் பிரச்சனைகளை அனுபவித்தார்கள், உபத்திரங்களை அனுபவித்தார்கள். ஒவ்வொரு விதத்துல அவர்கள் துன்பங்களை பட்டார்கள். யோவானை குறித்து பார்க்கும்போது, யோவானை எத்தனையோ முறை அந்த ரோமர்கள் கொடுமைப்படுத்தின பொழுதும் அவர் எந்த சூழ்நிலையிலும் அன்பை விட்டு அவரை பிரிக்க முடியாது என்பதை அவர் காண்பித்துக் கொண்டே இருந்தார். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் அவர் என்ன பண்ணாங்கன்னா, பத்மு தீவில் எடுத்துட்டு போய் யாருமே இல்லாத ஒரு தீவில் அங்கே போடுகிறார்கள். அங்கும் யாருமே இல்லை. அந்த தனிமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா இருந்து அந்த சூழ்நிலை வெளிப்படுத்தும் விசேஷத்தை அவர் எழுதினார். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு தேவ பக்தர்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். நாமும் விசுவாசத்துல உறுதியா இருப்போம். பவுல் சொல்லுகிறார், எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை பிரிக்க மாட்டாது என்றார். யோவானை பார்க்கிறோம், தனிமையாக்கப்பட்டு ஒரு தீவில தனியா இருக்கும்போது கூட அவர் ஊழியம் செய்தார். அநேக சபைகளுக்கு ஒரு வெளிப்பாடுகளை அவர் கொடுத்துட்டு போனார். இவ்விதமாகவே கிறிஸ்துவுக்குள்ள நாம் நிலைத்திருந்தோம் என்றால் பிழைத்திருப்போம். நாம் நிலைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எந்த பிரச்சனை ஆனாலும், எந்த சூழ்நிலை ஆனாலும் எதுவுமே அன்பை விட்டு பிரிக்க கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிந்து போக கூடாது. நம்ம நிலைத்திருந்தோம் என்றால் அந்த பிரச்சனைகள் இருந்து ஈஸியா வெளியே வரலாம். ஆனா நம்ம தேவனை விட்டு விட்டோம்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் நம்ம விழுந்து போகும். கடன் பிரச்சனையோ, வியாதியோ, மரணமோ, பலவீனமோ எல்லாவற்றும் விழுந்து போவோம். கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. பவுல் சொன்னது போல, உயர்வோ தாழ்வோ எந்த சிருஷ்டியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை சொல்லுகிற பிள்ளைகளாய் மாறுவோம். உபத்திரங்களுக்கு மத்தியில இந்த வேளையில நீங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ஆண்டவரே உம்மை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உறுதியாய் உம்மை பற்றி கொண்டிருப்பேன் என்று உறுதியாய் இருங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, எவர்களை அழைத்தாரோ அவர்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அவர்களை அழைத்தவர், முன்குறித்தவர், அழைத்தவர், நீதிமானாய் மாற்றினது மாத்திரமல்ல, மகிமைப்படுத்தவும் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே அவரை பற்றி கொள்ளுங்க. தேவன் உங்களை மகிமைப்படுத்தி வழி நடத்துவார். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே பவுல் நிச்சயித்து சொன்னது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்ன வந்தாலும் ஆண்டவரே, நாச மோசங்கள் வந்தாலும், பசியோ, பட்டினியோ, ஆண்டவரே துன்பமோ, ஆண்டவரே வியாதியோ, வியகுலமோ வந்தாலும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்பதை நாங்களும் நிச்சயித்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உறுதிப்படுத்துவீராக. எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும், மனவேதனைகளா இருந்தாலும், வியாதிகளானாலும் ஆண்டவரே அவர்கள் தளராமல் உம்முடைய ஆண்டவரே
ஆண்டவரே சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் வழிநடத்தும். இவர்களை விசேஷமாய் பலப்படுத்தும், பாதுகாத்துக்குள்ள. பிசாசானவன் பிரிவின் ஆவியை உண்டு பண்ணுகிறான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய அன்பை விட்டு வெளியேற்றுவதற்காக அவன் முயற்சி பண்ணுகிறான். எல்லா விதத்திலையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அடியேன் சபித்து கட்டுகிறேன். உம் அன்பில பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். எல்லா நாசமோசங்களுக்கு விலக்கி காத்துள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.